வெஸ்ட் கோதாவரி ஆந்திர பிரதேஷ்ல ஒரு பில்டிங் வந்து வைரலா இருக்கு. வெறும் 216 ஸ்கொயர் ஃபீட்ல G+3 பில்டிங் வந்து கட்டிருக்காங்க. கட்டிட்டு இருக்க பில்டிங்கை நம்ம போட்டோல பார்க்கும்போது தெரியுது, எந்தவித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஃபாலோ பண்ணாம, எந்தவித ஸ்ட்ரக்சரல் டிசைனும் வந்து பண்ணாம, லோக்கல் நாலேஜ் மட்டும் வச்சுட்டு அந்த பில்டிங் வந்து கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிட்டிக்குள்ள ஒரு தெருக்குள்ள ஒரு 2 பில்டிங் நடுவுல இந்த மாதிரி கட்டிருந்தா கூட யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆனா அது வந்து தனியா தெரியுது அப்படின்றதுனால பக்கத்துல வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்த துறை ரீதியான அதிகாரிகள் இந்த பில்டிங்கை பார்த்துட்டு இதுல எந்தவித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இது இடிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஹைட் அதிகமாவது அந்த பில்டிங்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கீழே இருந்து அப்படி மேலே ஏறிட்டே இருக்கும். கீழே வந்து ஏதாவது சின்னதா ஒரு டேமேஜ் ஏற்பட்டாலோ இல்ல சின்னதா ஒரு செட்டில்மெண்ட் ஏற்பட்டாலோ மொத்த பில்டிங்கும் ஈஸியா வந்து கொலாப்ஸ் ஆயிடும். அது மட்டும் இல்ல, செட் பேக் ஏன் விட்டு கட்ட சொல்றாங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஃபியூச்சர்ல ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஈஸியா தப்பிச்சு வெளியே வரதுக்கும் இல்ல ரெஸ்கியூ டீம் உள்ள போய் காப்பாற்றுறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு செட் பேக் விட்டு கட்டுறதுனால. ஸோ நீங்க வீடு கட்டும் போது இந்த செட் பேக் விஷயத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. லேண்ட் ஃபுல்லா நீங்க வந்து ஆக்குபை பண்ணி கட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.